6 வருஷமா சங்கீதா இந்த டிவோர்ஸ்க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஜய் தான் அந்த பேப்பர்ஸ் சைன் பண்ணாம ப்ராசஸ டிலே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பேப்பர்ஸ் மக்கள் முன்னாடி வந்ததுமே டிவிகே அலுவலகத்துல இருந்து தான் வந்திருக்கு. சங்கீதா அத ஆஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. சங்கீதா அத பத்தி ஒரு ட்வீட்டோ, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஐஸ்வர்யா தனுஷ் போட்ட மாதிரியோ, சைந்தவி போட்ட மாதிரியோ ஒரு ஒபிஷியல் தகவல் குடுத்து அந்த பேப்பர்ஸ வெளியிடல அவங்க. அண்ட் 6 வருஷமாவே அவங்க ரொம்ப கண்ணியமா இந்த ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 15, 20 லீகல் நோட்டீஸ் போயிருக்கு அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே விஜய் கிழிச்சு போட்டு இக்னோர் பண்ணிருக்காரு. மேபி ஹி கெப்ட் திஸ் ஒன் ஆஸ் அ காப்பி. ஒரு அவங்க சங்கீதாவோட அண்டர்ஸ்டாண்டிங் மேபி கிழிச்சு போட்டாருன்னு, பட் ஹி ஹஸ் கெப்ட் எவ்ரிதிங். இட்ஸ் குவைட் ஆப்வியஸ். தான் பவர்ஃபுல் பீப்புள்லாம் லாக்கு அப்பாற்பட்டவங்க. இதனாலலாம் அவர் இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் இல்லைன்னு காட்டிட்டாரு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப அரசியலுக்கு அவருக்கு சௌரியமா இருக்கிற நேரத்துல அத பகடைக்காயா யூஸ் பண்ணிருக்காரு. லிட்ரலி சங்கீதா மானத்தை வாங்கியிருக்காரு. அவங்க அமைச்ச லீகல் நோட்டீஸ் ஹிஸ் த்ரோன் இட் அண்டர் த பஸ். இது சத்தியமா பிரைவேட்டா போன லீகல் நோட்டீஸ்ன்றதுனால தான் இந்த அளவு உண்மை இருக்கு இதுல. இது மக்களுக்கு தெரிய போகுது அப்படி யாருமே இப்போ விவாகரத்தான எந்த தம்பதிகளுமே லீகல் நோட்டீஸ காமிச்சு டிவோர்ஸ் பண்ணது இல்ல. சங்கீதா அவ்வளவு லோ கிளாஸ் பர்சன் கிடையாது.